ஒரு 2, 3 நாளாவே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்புறம் வந்து ஒரு சில சோசியல் மீடியாஸ்ல வந்து பயங்கரமா ரெட் அலர்ட்ங்கிற ஒரு விஷயம் வந்து ஃபார்வர்ட் செய்யப்பட்டு வருது. இது வந்து ரொம்பவே வைரல் ஆயிட்டுருக்குன்னு சொல்லலாம். என்ன இந்த ரெட் அலர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது தமிழ்நாட்டில் வந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் பெய்யாத ஒரு மிகப்பெரிய மழை வந்து தமிழ்நாட்டில் பெய்ய போகிறதாகவும், அதாவது வர அக்டோபர் 7 வந்து பெய்ய போகிறதாகவும், இதனால மிகப்பெரிய ஃப்ளட் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கணும். மக்கள் வந்து ரொம்ப சேஃபாக இருக்கணும். பவர் கட் ஏற்பட்ட விஷயத்தினால மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சென்னை மட்டும் கிடையாது, தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து இந்த விஷயம் நடக்க போதும் ஒரு மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டு இருக்கு. இதனால வந்து ரொம்ப சேஃபாக இருங்கிற மாதிரி ஒரு அலர்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட் அலர்ட்னா என்ன, இந்த மெசேஜ் வந்து உண்மைதானா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். மற்ற நியூஸ் மாதிரி இது வந்து ஃபேக்கோ இல்லாட்டி வந்து நான் சும்மா வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக சொல்கிறது கிடையாது. இது வந்து பேப்பர்ஸ் அப்புறம் வந்து ஒரு சில டேரெக்டாகவே வந்து வெதர் ரிப்போர்ட் அந்த வெப்சைட்லாம் பார்த்துட்டு தான் வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Look at me, you can call me the mass disaster. I'm a monster, never ever win a chapter. I'm a gangster, God is my friend. இது உண்மையா இல்லைங்கிறத ஆராயறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரெட் அலர்ட்ங்கிறது என்னங்கிறதையும், அதே மாதிரி இந்த ரெட் அலர்ட் இதுக்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட் அலர்ட் வந்து இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2015 வந்து சென்னை வந்து ரொம்ப ஃப்ளட்ல பாதிக்கப்படுறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. அந்த டைம்ல வந்து இந்த ரெட் அலர்ட் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து கேரளா வந்து பயங்கரமாக மழையில் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. பாதி கேரளாவே வந்து இந்த ஃப்ளட்னால வந்து மூழ்கிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த டைமும் வந்து இந்த ரெட் அலர்ட் வந்து கொடுத்தாங்க. அதே ரெட் அலர்ட் வந்து இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெட் அலர்ட்ங்கிறது என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். வெதர் கண்டிஷன் சொல்கிறவங்க வந்து இந்த வெதர் கண்டிஷனை ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து க்ரீன்னு சொல்லலாம், அப்புறம் எல்லோ, அப்புறம் வந்து காவிங்கிற ஒரு நிறம், அப்புறம் வந்து ரெட் அலர்ட் சொல்கிறாங்க. இந்த க்ரீன் அலர்ட்ல எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வானிலை வந்து எந்த மாற்றமும் நடக்காது, அதாவது நார்மலாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதனால வந்து யாராக இருந்தாலும் அவங்க வேலையை வந்து கரெக்டாக பார்த்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் வந்து எல்லோ அலர்ட். இந்த எல்லோவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த சில நாட்களுக்கு வானிலை மாறவும் சான்ஸ் இருக்குது, அதாவது ரொம்ப கிரிட்டிக்கலாக மாறக்கும் சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மாறாமல் நார்மலாக இருக்கவும் சான்ஸ் இருக்குது, அதாவது மேபி மே நாட் பி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பர் அலர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காவி நிற அலர்ட். ஸோ இந்த அலர்ட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய மழை பெய்ய போகுது. இதனால வந்து பெரிய வந்து அதாவது இது வந்து ரொம்ப பெரிய மழை கிடையாது, ஆனால் கண்டிப்பாக வந்து மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெட் அலர்ட். ரெட் அலர்ட்ங்கிறது இதுதான். ரெட் அலர்ட்ங்கிறது ரொம்பவே டேஞ்சரஸ் சொல்லலாம். இந்த ரெட் அலர்ட்ங்கிறது என்னன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அதாவது ஒரு கொஞ்ச நேரத்திலே வந்து ஒரு நாள்லேயே 2 நாளே வந்து மிகப்பெரிய அளவில் வந்து மழை வந்து பெய்ய போகுது. அது இதுக்கு முன்னாடி கேரளாவில் நமக்கு தெரியும் எப்படி நடந்துச்சுங்க. அதே மாதிரி வந்து 2015லையும் நமக்கு என்ன நடந்துச்சு தெரியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் வந்து ரெட் அலர்ட் அப்படி சொல்றாங்க. இந்த ரெட் அலர்ட் வந்து எதுக்கு முன்னாடியே கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் அலர்ட் வந்து ஒரு பகுதியில் கொடுத்துருன்னு வைங்களேன், அங்கே உள்ள அதாவது ஒரு லோக்கல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு தமிழ்நாட்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து ப்ரீ பிளான்டாக இருப்பாங்க. அதே மாதிரி அதுக்கு வந்து ரெக்கவரி சென்டராக இருக்கட்டும், ஏதோ வந்து இமீடியட்டாக வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அதுக்கான நடவடிக்கை வந்து எடுப்பாங்க. இதுக்காக தான் வந்து ரெட் அலர்ட் வந்து முன்னாடியே கொடுத்துட்றாங்க. ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா இல்லையாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் முக்கியமான விஷயமும் கூட. உண்மையிலேயே ரெட் அலர்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால பெரிய பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வெதர் கண்டிஷன் ரிப்போர்ட் படி வந்து என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி வந்து வெதர்மேன் சொல்லப்படுற பிருத்திவிஜான் வந்து என்ன சொல்கிறாருங்கிறத வந்து பார்த்தோன்னா, கண்டிப்பாக வந்து பெரிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது வந்து எப்படி வந்து உருவாகுதுங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அரபிக்கடலில் வந்து ஒரு குறைந்த காற்றழுத்தம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாகும். அதாவது எப்போ உருவாகும்னா அக்டோபர் 5 இன்னைக்கு உருவாகும். ஸோ இதுக்கப்புறம் இந்த குறைந்த காற்றழுத்தம் வந்து படிப்படியாக காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி இது வந்து அதுக்கப்புறம் புயலாக மாறும். ஸோ இந்த புயலாக மாறினதுக்கப்புறம் இதனால பயங்கரமாக வந்து மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து மழை பெய்ய வாய்ப்பு சொல்கிறாங்க. முக்கியமாக தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது. சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதியில் வந்து விட்டு விட்டு மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்க ஊர்களில் வந்து ரொம்ப பெய்யணும். அது மட்டும் இல்லாமல் கடற்கரை மாவட்டங்களில் வந்து கொஞ்சம் பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மழை வந்து பார்த்தீங்கன்னா 25 சதுர அடிக்கு வந்து அதிகமாக பெய்யும். அது வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சென்னையில் வந்து ஃப்ளட் வந்துச்சு, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அது வந்து 2015 தான். அந்த 2015 வந்து தாம்பரத்தில் வந்து இதுலேயே வந்து அதிக மழை பெய்ததாக வந்து ஒரு பதிவானது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 50 தான் வந்து அங்கே பெஞ்சது. ஸோ அந்தளவு வந்து ரொம்பவே வந்து ஒரு கடினமான சூழல் கிடையாது. அதோட வந்து கம்மியாக தான் 25 தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விட அதிகமாகவும் சான்ஸ் இருக்குது, கம்மியாகவும் சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து அதிகமாக பெய்யலைங்கிறது செகண்டாக வச்சுக்கலாம். இருந்தாலும் இந்த அலர்ட் வந்து முன்னாடியே கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் சொல்லலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒக்கி புயல்னு சொல்லிட்டு ஒரு புயல் வந்து வந்தது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரியில் உள்ள மீனவர்கள் வந்து முன்னாடியே ப்ரீ பிளானாக வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களா, அவங்க வந்து எதுவுமே பிளான் பண்ணாமல் உள்ளே போயிட்டாங்க கடலுக்குள்ளே. திரும்ப வந்து அவங்களை காப்பாற்றவே முடியல.
பல மீனவர்கள் வந்து இன்னுமே வந்து கண்டுபிடிக்கலங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆனது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இப்போ வந்து முன்னாடியே அலர்ட் கொடுக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம். ஸோ இதனால வந்து மீனவர்களும் கடலுக்கு போகாமல் அதே மாதிரி வந்து நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க மற்ற ஊரில் இருக்கவங்க கூட ரொம்பவே முன்னாடி வந்து ப்ரீ பிளானாக எல்லாத்துக்கும் அலர்ட்டாக இருக்கலாம். முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பவர் கட் ஆக சான்ஸ் இருக்குது, பயங்கரமாக மழை பெய்யும். ஸோ வந்து வெளியே ஆப்வியஸ்லி வந்து நம்ம வெளியே போக முடியாது, கடையில் போய் எதுவுமே வாங்க முடியாது. ஸோ எல்லாத்தையுமே வந்து வாங்கி வச்சுக்கிறதும், வீட்டில் வந்து பவர் பேங்க் எதுவும் இருந்தால் வந்து சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க, யூஎஸ்பி இருந்தால் வந்து ஃபுல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் வந்து சொல்ல வராங்க. நம்மளும் ப்ரீ பிளானாக இருக்கிறது நமக்கு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் தான் இந்த வீடியோவே பண்ணேன். இது தவிர உங்களுக்கு வேறு டாபிக் வேணா இந்த வீடியோவில் கீழே உள்ள கமெண்ட்லையோ வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்தையுமே நான் இருக்கேன். RAJJWVன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணலாம். பர்சனலாக ஃபாலோ பண்ணால் கூட ஃபாலோ பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் குட் பை, சியர்ஸ். No, no.